வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லா கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோர் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியும் இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகி சந்ததமம் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒரு வேத் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ந்து
ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவி மன தூய்மை பெற. இது நேற்றைய தலைப்போடு சேர்ந்த இரண்டாவது கவி. மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்கூற்று செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில் சமுதாயத்தில் பெரும் துன்பம். பகை ஒருவர் தனக்கு ஏற்பற்ற ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை குலைத்துவிடும் உண்மை காண்போம். மன தூய்மை ஒரு நெடிய பயணம். வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இந்த மன தூய்மைக்கான ஒரு போராட்டம் தானே குருச்சேத்திரம் என்றும் ஜிகாத் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றவரே பணிந்து வர வேண்டும். அதாவது தான் என்ற ஆணவம். இந்த ஆணவத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, என் பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்பது இந்த உலகத்திலே எழுதப்படாத ஒரு தாரக மந்திரம். இது எத்தனை பேர்கிட்ட இருக்கு, எத்தனை பேர்கிட்ட இல்லை, எத்தனை பேர்கிட்ட அவ்வப்போது நடிப்பாக வழிபடுகிறது, எத்தனை பேரிடத்துல அது இயல்பாகவே இருக்கிறது என்றெல்லாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் கிடைக்கின்ற விடை மிக குறைந்த அளவாகத்தான் இருக்கும். பொதுவாக எல்லா மனிதரிடத்தும் இருக்கின்ற ஆணவம். ஸோ தன்னுடைய பேச்சுக்கே எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும், யாரும் தன்னை எந்த வகையில நிர்பந்திக்க கூடாது, தனக்கு மட்டுமே சர்வ சுதந்திரம் உண்டு என்ற நினைப்பும் பொதுவாக எல்லோரிடத்திலுமே இருக்கு. மற்றவரை பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து. இது எல்லா இடத்திலும் செல்லுபடியாகாது, எல்லா காலத்திலும் செல்லுபடியாகாது. சரி, செல்லுபடி ஆகவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆணவம் உள்ள மனசுல அது ஏற்பதற்கான வாய்ப்பே இருக்காது. எப்போது பணிவு என்ற பக்குவம் வருகிறதோ அப்போதுதான் மற்றவருடைய சுதந்திரத்தையும் உரிமையையும் மதிக்கின்ற ஒரு பண்பு வெளிப்படுமே தவிர அது வராத வரைக்கும் இது வெளிப்படாது. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்பார் கண்ணதாசன். இப்போ பணிவு இருப்பது சிறப்பு என்றாலும் கூட இப்போது அந்த பணிவு சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கும் என்கின்ற போது, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் செல்வத்திலே, அதிகாரத்திலே, பதவியிலே உயர்கின்ற போது கொள்கின்ற பணிவு என்பதுதான் மிக உயர்ந்ததாக மதிக்கப்படுகிறது. எனவே அது இல்லாத போது தருக்கூற்று தான் என்ற தருக்கு, தனது என்பது செருக்கு, செல்வ செருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில் சமுதாயத்தில் பெரும் துன்பம். குடும்பத்தில் சமுதாயத்தில் பல சமயங்களிலே பிரச்சனைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் சண்டைகளுக்கும் என்ன காரணம் பாருங்க.
சரி சொன்னா சொல்லிட்டு போறாங்க அவங்க பக்கம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா பிரச்சனை இல்லை. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிரச்சனை தயார். அதாவது ஒரு அற்புதமான ஒரு ஆங்கில புத்தகம் பார்த்தேன். இஃப் யூ ஆர் நாட் ஆன் தி பார்ட் ஆஃப் சொல்யூஷன் தென் யூ ஆர் த ப்ராப்ளம். அருமையான தலைப்பு. இஃப் யூ ஆர் நாட் ஆன் தி பார்ட் ஆஃப் சொல்யூஷன் தென் யூ ஆர் த ப்ராப்ளம். அப்போ ஒரு பிரச்சனையை நுணுகி பார்த்து அதை எப்படி தீர்ப்பது என்ற பக்கத்தில் இருந்தால் நிச்சயமாக இறைவனின் படைப்பில் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது எப்படி ஊதி பெருசாக்குவது என்ற மனோபாவத்தில் சிலர் இருப்பாங்க. இப்போ இவர்கள் இருக்கின்ற இடத்துல எங்கேயாவது சமாதானத்தை பார்க்க முடியுமா? அப்ப இவர்களே ஒரு பிரச்சனை களமாவார்கள். இஃப் யூ ஆர் நாட் ஆன் தி பார்ட் ஆஃப் சொல்யூஷன் தென் யூ ஆர் த ப்ராப்ளம். இந்த மனிதரே ஒரு பிரச்சனை களம். எங்கிருந்தாலும் ஒரு பிரச்சனை உருவாக்கிடுவார். இப்படி சில பேரை நாம் பார்க்கிறோம் இல்லையா, அலுவலகத்துல, பொது இடத்துல. இப்படி சமுதாயத்தில் பெரும் துன்பம், பகை, ஒருவர் தனக்கு ஏற்பு அற்ற ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் ஒரு வஞ்ச மனநிலை. அதாவது இந்த சினம் தவிர்த்தலும் கிட்டத்தட்ட தான் நினைப்பது நடக்காத போது எழக்கூடிய உணர்ச்சி வேகம் தானே கோபம். அப்போ ஆணவத்தின் வெளிப்பாடு ஆசைகளின் தடை வந்தால் சினம். அப்ப அந்த சினத்தை செல்லுபடியாகக்கூடிய இடமாக இருந்தால் அது அப்பவே ஒரு வகையில சால்வாயிடும். ஆனால் உயர் அதிகாரம் என்ற இடத்திலே வருகின்ற போது அது துன்பம் தரும் என்பதனால் ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு தற்காலிகமான பணிவு, இது பின்னாடியே வஞ்சமாக மாறும். இந்த நடிப்பு பணிவு இருக்கே, இது பின்னாடியே வஞ்சமாக மாறும். அதனால் பணிவு என்பது நடிப்பாக இருப்பதில் ஒரு பொருள் ரீதியான, உடல் ரீதியான தேவைக்கு அது துன்பத்தை தவிர்க்கலாமே தவிர ஒரு முழுமையான தீர்வு என்பது விட்டு கொடுப்பதுதான். அப்போ நானே உயர்ந்தவன், என் கருத்தை எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற போக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் தனக்குத்தானே பிரச்சனை தான். ஏன்னா உறவும் நட்பும் தான் வாழ்க்கை. உறவும் நட்பும் தான் வாழ்க்கை. அதுல இனிமை இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கை சொர்க்கம்தான். அப்ப அந்த இனிமை எப்படி வரும் என்றால் பழகும் வகை, பிஹேவியரல் சயின்ஸ். அதுக்கு அடிப்படை குணமாற்றம், அறுகுண சீரமைப்பு. இப்ப கணேசன் அழகா சொல்வார், பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. அப்ப அந்த அளவுக்கு அளப்பரிய அன்போடு பிறந்த இனம் தானே மனிதம். அந்த அன்பு உள்ள இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்துவதிலே ஏற்படக்கூடிய ஒரு தடை தான் இந்த ஆணவம். அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், துன்பங்களுக்கும், இதன் விளைவாக வரக்கூடிய நோய்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உற்றது ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை குலைத்துவிடும். இந்த வஞ்சத்தின் வெளிப்பாடு, அதாவது நய வஞ்சகம்னு ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன பொதுவா சொன்னாக்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் சார் அப்படிம்பாங்க. இதுதான் நய வஞ்சகம். நயந்து பேசி நல்லவன் போல் நடித்து அடுத்தவரை நம்ப வைத்து பிறகு அந்த வஞ்சத்தை தக்க காலத்திலே தீர்த்து கொள்வது, அது நய வஞ்சகம்.
இதே இது நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்றத பாருங்க. நம்பினா தான் கழுத்தறுக்க முடியும். நம்பாதவன் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இரு அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இந்த மனித மனம் எப்போ வேணும்னாலும் சரிக்கிறோம். அதாவது ஒரு மனிதன் பண்பாளன் என்பது அவர் சொல்லிக்க முடியாதுங்க. என்ன மாதிரி நல்லவன் யாரும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்க முடியாது. யார் சொல்ல முடியும் அப்படின்னா, இவர் இறந்த பிறகு மற்றவர்கள் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். அவரை முதல்ல மனுஷனை பார்க்க முடியுமா அப்படின்னு. கடைசி மூச்சு வரைக்கும் தவறு செய்யாத ஒரு பக்கம் வந்தவரை தானே களங்கம் இல்லாத நல்லவர்னு பாராட்டுவாங்க. அதெல்லாம் இந்த மனம் இது எப்போ வேணாலும் சரிக்க விழுந்துடும். அப்போ அந்த சறுக்குகின்ற போது என்ன இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றாங்க இல்லையா? அப்போ இதுவரைக்கும் அவ்வளவு சிறப்பாக இருந்த மனிதன் ஏன் இந்த நடவடிக்கையில செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் உள்ள இருக்கின்ற பதிவுகள். அதனால் எந்த பதிவு எப்போ வெளிப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன ஆகுது, தகுந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது அங்கு அடங்கியிருக்கின்ற விலங்கின பதிவு, பரம்பரை பதிவு வெளியே வந்துடும். அதனால் கடைசி வரைக்கும் நல்லவனாக வாழ்ந்த பிறகுதான் ஒரு மனிதனுடைய மதிப்பு நிச்சயிக்கப்படுமே தவிர, கடைசி காலத்துல தவறு செய்தாலும் கூட இதுவரைக்கும் பெற்ற மதிப்பு, பேர் எல்லாம் பாழா போயிடும். ஆனால் எப்போதுமே விழிப்பு நிலையோடு இருக்கணும் என்பார் வள்ளுவ பெருந்தகை. அந்த வகையிலே வாழ்க்கை என்பதே விழிப்போடு இருந்து விட்டால் எப்போதும் எந்த வகையிலையும் எந்த அனுபவத்திலையும் சறுக்கல் இருக்காது. அப்ப அந்த எப்போதும் விழிப்பு நிலையோடு இருப்பது எப்படி? அயரா விழிப்பு நிலைன்னு சொல்றாங்க. அப்ப அயர்ந்து போகாமல் விழிப்போடு இருப்பதற்கான வழி என்ன என்றால் மனசாட்சியோடு இணைந்து வாழ்வதுதான். ஏன்னா மனசாட்சி எப்ப தூங்குமா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தது. அப்ப மனசாட்சி எப்பவும் தூங்குவதே இல்லை. அந்த மனசாட்சியோடு இணங்கி வாழ்வது. நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. அதனால்தான் இங்க எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும். இந்த அரசியல் சட்டத்திற்கு அடிப்படை பைபிள்ல இந்த வசனம் இருக்கு. அவர் மனமே அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும், தெய்வ நீதியாக இருக்கும். இன்னொன்று தெய்வ நீதி என்று சொல்வார்கள். அப்போ ஒன்று நம்முடைய மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இப்போ தெய்வத்தின் சாட்சி வேற, மனசாட்சி வேற அப்படின்னா இல்லை. நமக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற போது அது உள்ளடங்கிய மெய்ப்பொருள். இதுல இருந்து நிரந்தரமாக செயல்படுவது மனசாட்சி. இப்போ தெய்வத்தின் சாட்சி என்பது என்ன அப்படின்னா, பரமாத்மாவினுடைய ஒரு உணர்வு அல்லது கண்காணிப்பு. இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? உடல் அளவிலே எல்லை கட்டி வாழ்வது ஜீவாத்மா. வெறும் காந்த களமாக, ஜீவாந்த களமாக உணர்கின்ற நிலையில இருப்பது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். புலன் கடந்த அறிவாக உடல் இல்லாமலேயே உணரக்கூடிய அறிவுக்கு பேர். அதனால்தான் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. தெய்வம் எல்லாம் தெரியும் என்றாலும் பரமாத்மா சாட்சி சொல்ல முடியுமா? கூண்டுல முடியாது. ஏன்னா அது பாசிங் கிளவுட், அறிந்து கொண்டு இருக்குமே தவிர அறிந்தேன் என்று அது சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு கருமையும் கிடையாது இல்லையா? கருமையும் இருந்தால்தான் பதிவு, பதிவு இருந்தால்தான் பார்த்தேன் செய்தேன் என்று நினைவு.
கருமையுமே இல்லைன்னா எங்கே பதியும்? எனவே அந்த புலன் கடந்த அறிவு அறியும். அதை பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனா அது நமக்கு தீர்ப்பு சொல்லாது, சாட்சி சொல்லாது. ஆனா அதுக்கு தகுந்த விளைவை தந்துவிடும் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ தகுந்த விளைவை தருவது நமக்குள் இருக்கின்ற மனசாட்சியா, அல்லது வெறும் உணர்வாக, காந்த களமாக, புலன் கடந்த அறிவாக இருக்கின்ற பரமாத்மாவா என்றால் பரமாத்மா தண்டிக்க முடியாது. ஏன்னா பதிவு இருந்தால் தானே நினை வைத்துக் கொண்டு தண்டிக்க முடியும். அப்போ இந்த தெய்வீக நீதிமன்றம் எங்கே இருக்கிறது என்றால், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும். ஸோ நமக்குள்ளேயே தான் தீர்ப்பு எழுதப்படுகிறது, நமக்குள்ளேயே தான் நீதிமன்றம் நடக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது ஒரு வேலை, பிறகு வாதம் பிரதிவாதம், பிறகு வக்கீல் சாட்சி, பிறகு நீதிபதியின் தீர்ப்பு. இவை அனைத்துக்கும் துணை போவது சட்ட நூல். ஆனா சாமி சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மாவே தெய்வீக நீதிமன்றம் என்றார். கிறிஸ்தவம் அதைத்தான் சொல்கிறது, திருக்குறளும் அதைத்தான் சொல்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று பைபிள் சொல்றது. அப்போ இந்த தெய்வீக நீதிமன்றம் நமக்குள்ளேயே இருந்து எழுதுகின்ற தீர்ப்பு. அப்போ எல்லா செயல்களையும் பதிந்த நிலையில அவற்றை ஆராய்ச்சிக்கு கொண்டு வருகின்ற போது, இங்கே வாதி யார் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா மனசாட்சி தான் வாதி. பிரதிவாதி மனசு. வக்கீல் யாரு? மனசாட்சியும் மனமும் தான். மனசாட்சி சொல்லும், உன் தெய்வ நீதியை மதிக்கிறதே இல்லை, எப்ப பாரு தருக்கு செருக்குன்னு வச்சுக்கிட்டு எல்லா அநீதிகளையும் செய்கிறான் அப்படின்னு மனசாட்சி கேஸ் ஃபைல் பண்ணும். மனசு என்ன சொல்லும்? இது என்ன புராண காலமா, கலியுகம் ஐயா, இங்க எல்லாம் கேட்மாத்தனை பண்ணலைன்னா பொழைக்கவே முடியாது. கொஞ்சம் அசந்தா ஏமாத்திடுவான். சைபர் கிரைம்ஸ் வரைக்கும் எத்தனை குற்றங்கள் இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல இப்படியெல்லாம் இல்லைன்னு வாழ முடியாது அப்படின்னு மனம் எதிர்வைக்கும். சரி, இந்த சமுதாய அமைப்பை எல்லாம் நம்முடைய நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த மனம் செய்கின்ற வாதங்களை நமக்குள் இருக்கின்ற தெய்வ நீதி ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த சமுதாயம், சட்டங்கள், இங்க நடக்கிற கூத்துகள் அதெல்லாம் தெரியாது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க அதுக்கு தெரிந்தெல்லாம் ஒரே ஒரு நீதி தான். இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகத்துல 632 சரத்துக்கள் இபிகோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் கிடையாதுங்க. இந்த சட்ட புத்தகத்தில் ஒரே ஒரு நீதி தான், ஒரே ஒரு சரத்து தான், செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து இந்த நீதிமன்றத்தின் சட்ட நூல். இல்லை வேற சப் கிளாஸ் கூட கிடையாது. நான் பூஜை பண்ணினேன், பரிகாரம் பண்ணினேன், அதெல்லாம் எனக்கு கன்செஷன் கொடுக்கலாம் அப்படின்ற சப் கிளாஸ் கூட இங்கே கிடையாது. ஒரே ஒரு கிளாஸ் தான், மெயின் கிளாஸ் தான், செயலுக்கு தக்க விளைவு, அவ்வளவுதான். அதனால் இந்த மனம் வைக்கின்ற வாதங்கள் எதுவுமே அங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப மனசாட்சி வைக்கின்ற அந்த வாதத்துக்கு தான் அங்கே தீர்ப்பு எழுதப்படும். சாட்சிகள் இங்க யாருங்க? வெளியிருந்து யாரும் உள்ள போக முடியாது. அப்போ வாதி, பிரதவாதி,
வாதியின் வக்கீல், பிரதிவாதி வக்கீல், சாட்சிகள் எல்லாமே இங்கே 2 ஆள் தான். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று மனசு. தீர்ப்பு எழுதுவது தெய்வம், உள்ளடங்கிய மெய்ப்பொருள். அப்ப நமக்குள் அடங்கியிருக்கின்ற தெய்வமே இந்த செயலுக்கு தக்க விளைவு என்ற தீர்ப்பை எழுதுகிறது. அந்த தீர்ப்பு நல்ல செயல் என்றால் அதுக்கு வெகுமதியாக நன்மைகள் கிடைக்கும். தீய செயல் என்றால் அதற்கு துன்பம் வந்தே தீரும். அதனால் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. பொய் என்பதற்கான சாமியத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ செய்யப்படுகின்ற துன்பங்கள் எல்லாமே அது பொய்மை. அப்போ மனசாட்சி தூங்காது. அதனால மனசாட்சி எல்லாவற்றையும் ஈர்த்து தனக்குள் கருமயத்தில் இருப்பாக்கி வச்சிரும். எனவே தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்து விட்டால் தன் நெஞ்சே தன்னை சுடும். தீர்ப்பு நமக்குள்ளே தான் எழுதப்படுகிறது. நமக்குள்ளேயே எப்படி உச்ச நீதிமன்றத்தின் கிளைகள் அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறதோ, அது போல தெய்வத்தின் நீதிமன்றம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது கிளைகளை அமைத்திருக்கிறது. அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் இங்கே. சரி, அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாமா அப்படின்னா, இங்கே தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. இங்கே தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. தி ஒன் அண்ட் தி ஒன்லி பவர்ஃபுல் ஜட்ஜ். இங்கே மாவட்ட நீதிபதிக்கே முடிஞ்சு போச்சு கணக்கு. ஏன்னா ஒரே சட்டம் தானே. சமுதாயத்தில் தான் ஒரே சட்டத்தை நீ தப்பாக புரிஞ்சிருப்ப, அதெல்லாம் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லுவார். அவர் நீதி சொன்னதை சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை நீ கூட தப்பாக சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் சரியாக அலசி பார்க்குறேன்னு அவரும் மறுபடியும் பார்க்கலாம். ஆனால் அப்படி ஒரு மேல முறையீடெல்லாம் இந்த இதில் கிடையாது. ஏன்னா இந்த நீதிமன்றத்தின் சட்டம் ஒரே ஒரு சட்டத்தை தான். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கலாம், ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். நிறைய சரத்து இருந்தால் தான் ரெஃபரன்ஸ் பண்ணணும். இங்கே ரெஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இங்கே கீழ்கோர்ட்டில் என்ன தீர்ப்போ அதே தான் மேல்கோர்ட் தீர்ப்பும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கும். அதனால் இங்கே மேல்முறையீட்டுக்கு அனுமதியே கிடையாது. எனவே இதை புரிந்து கொண்டு ஓங்கி நிலை குலைத்துவிடும் உண்மை காண்போம். உண்மை காண்போம் என்றால் உள்ளடங்கிய மெய்ப்பொருளாக இருக்கின்ற தெய்வத்தை கண்டு தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற பக்குவத்தை பிறப்பில் கொண்டு வரவில்லை என்றாலும் பயிற்சிகளின் மூலமாக பெற்றுவிட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மேன்மை பெறும். அதற்கு ஒரே வழி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. சிறந்ததொரு விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து மகானின் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். பாடவாயா பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே திரை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல்,
தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் புதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனன்மாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.